ஒன்று தெசலோனிக்கேயர் நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். ஒன்று தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவரும், இனிவரும் கோபாக்கினை நின்று, ஆமென், இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் நம்மை இருக்கிற, என்னை உங்களை எல்லாரையும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் தேவர் என்று அறியப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய பிதாவாகிய தெய்வம். ஆமென். ஏலோகீம் என்கின்ற ஆமென் ஒருவராய் இருக்கும்போது தெய்வீக தன்மையின் பிரகாசமும் தெய்வீக தன்மையின் ஆமென் ஆத்மீக ஸ்தோத்திரம் ஏக்கு சக்தியும் உடைய ஆமென் அந்த மகாபெரிய தெய்வம் மனிதனை ரட்சிப்பதற்காக பூரண மகிமையை விட்டுக்கொண்டு அந்த தன்மையின் தற்ஸ்வரூபமாய் வெளிப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மனிதனுடைய மீட்புக்காக பரிகாரத்துக்காக அவரை பாடுகளுக்குட்படுத்தி மரணத்தில் அவரை நல்லடக்கம் செய்து மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் இப்பொழுது அவருடைய வலது பாரிசத்தில் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக எல்லாம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று 1 பேதுருடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 3:21, 1 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 2:1 எல்லாம் படிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்திலும் நமக்காக இப்பொழுதும் என் பிள்ளைகள் பாவிகளாய் மாறிவிடக் கூடாதென்று பரிந்து பேசுகிறவருமாகிய அந்த மரணத்தை ஜெயித்து எழுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படி என்று கேட்டால், ஆமென், ஒரு விசை வந்து மனிதனுடைய மீட்புக்கான எல்லா விதமான திட்டங்களையும் நிறைவேற்றி போன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக அவர் இந்த பூமிக்கு வருகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஆமென் தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை மற்றும் தேவனுடைய மக்களுக்கு அறிவிக்கிறார்களே என்று இந்த புத்தகத்தின் மூலமாய் எழுதி இந்த ராத்திரி வேளையிலே நமக்கும் அறிவித்து தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. தெய்வத்தினுடைய மகா பெரிய ஒரு திட்டம். ஒன்று, மனிதன் தண்டனைக்கு தப்புவிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மகா பெரிய திட்டம். ஆனால் மனிதர்கள் யார் யாரெல்லாம் அதற்கு தங்களை இணைத்துக் கொண்டு அந்த தெய்வீக திட்டத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார்களோ அவர்களை துரிதமாக தம்மண்டையிலே சேர்க்கவும், அதற்கு பிறகு இந்த பூமியில் நடந்த பாவத்தின் தண்டனைக்கு மூலகாரணியாயிருக்கின்ற சாத்தான், எதிர் கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து, இப்படி போன்ற கிரியைகளை அதற்கு நியாயமான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பரம திட்டமாயிருக்கின்றது. அதைத்தான் 2ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை இவ்வண்ணமாக நமக்கு சொல்லித் தருகின்றது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் யாருமே வழியில் நஷ்டமடைந்து போகாமல் அழிந்து போகாமல் இருப்பதற்கு அவரை எல்லாரும் முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலம்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு நபர்கள் கூட, ஒரு மனிதர்கள் கூட இதற்கு நியமனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல என்பது எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் யாரும் வழியில் தானே அழியாமலும் இருக்க அவரை என்ன செய்யுங்கள்? முத்தம் செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால் அவர் சாமியின் பக்கமாய், அவர் சமூகமாய் வந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து விடுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை நாசப்படுத்துகின்ற, மோசப்படுத்துகின்ற கிரியைகள் அநேகம் உண்டு. அவைகளை தண்டிக்க வேண்டும், அவைகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர் மறுபக்கத்தில் ஆமென் இந்த பூமிக்கு வரப்போகின்ற அழிவுகளையும் ஆபத்துகளையும் நியாய விதிகளையும் நியாய தீர்ப்புகளையும் எல்லாம் ஆண்டவர் நியமனம் செய்து வைத்திருக்கிறார். அவர் அதற்காக வசனம் சொல்லித் தருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமாம்? பற்றி எறியும். ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேர் யாரா இருப்பார்கள்?
பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்ப இந்த மகத்தான இந்த திட்டங்கள் ஆண்டவர் பூமிக்கு வெளிப்படுத்தி கொடுத்த காரணங்கள் நிமித்தமாய் மக்கள் அதை அறிய வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய நோக்கமாகத்தான் இது போன்ற கூட்டங்கள், இது போன்ற அமைப்புகள், இதுபோல இந்த பிரதேசத்தில் யாரும் தொலைந்து போக கூடாது என்று காலங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த ஊழிய ஸ்தலத்தை ஏற்படுத்தி இந்த பிரதேச பிராந்திய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் யாரா இருப்பார்களாம்? பாக்கியவான்களா இருப்பார். அப்போ அவர்களை பாதுகாப்பாக தாங்கள் விரும்புகின்ற ஸ்தலத்தில் சேர்த்து கொண்டு இந்த பூமிக்கு நியாயமான தண்டனைகள், நியாயமான ஆமீன் சிக்ஷைகள், சிக்ஷாவதிகள், கோபாக்கினைகள் இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கால அளவை பார்க்கும்போது அது இனி அதிக அளவு காலங்கள் தூரத்தில் அல்ல, சமீபத்தில் வந்திருக்கிறது என்பதை இன்றைய காலங்கள், வேதவசனத்தினுடைய ஆதாரங்கள் இவைகளெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தெள்ள தெளிவாய் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த ராத்திரி வேளையிலே அன்புக்குரிய தேவ மக்களே, தேவன் இப்படி ஒரு மனிதர்களுக்கும் எந்த விதமான கேடுபாடுகளும் வரக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்த பூமியிலே ஒரு தண்டனை காலம் அனுமதிக்கப்படும் என்கின்ற இந்த திட்டங்களின் அடிப்படையிலே இனி என்ன அவர் வைத்திருக்கிறார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக அதுக்காக இந்த உலகத்திலே வரப்போகிறார். வரலிலே சொல்லும் அல்லேலூயா. அதைத்தான் இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படித்தோம். விசேஷமாக இந்த புத்தகத்தில் தானே ஸ்தோத்திரம் வெளிப்படும். இந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1:10வது வசனத்தில் அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலே அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் அவர் வருகிறார் என்று இந்த 5 அதிகாரங்கள் அடக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் குறைந்தபட்சம் 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல மத்தேயு சுவிசேஷம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்கள் வரையிலும் ஆமீன் பல முறை இயேசுனுடைய வருகை குறித்து சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆதியாகம புத்தகம் முதற்கொண்டு மல்கியா புத்தகம் வரையிலும் அந்த 39 புத்தகத்திலும் இதுபோல இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை 3 கட்டமாக வேதம் பிரித்து கூறுகிறது. முதற்கட்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமீன் தீர்க்க தரிசனம் உரைத்ததுபடியே அவர் உலகத்தில் வந்தார். அது அவருடைய முதலாம் வருகை. இரண்டாவது, அவர் எடுக்கப்படுகிறதான நேரத்திலே அப்படியே அவர் உயரத்தில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து 2 தூதர்கள் வெண்ணங்கி தெரித்தவர்களாய் தோன்றி, கலிலிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுக்கப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதற்கொண்டு ஆமீன் 9 முதற்கொண்டு 11 வரைக்கும் படிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து ஆமீன் சோத்திர 2 கட்டங்கள் இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஏனென்றால் இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் இதனுடைய 4ஆம் அதிகாரம் 16, 17 படிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டதை ஆமீன் சபையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக தெய்வத்தால் விசேஷமாக நியமனம் செய்யப்பட்ட பிரதான அப்போஸ்தலன் என்று அறியப்பட்ட, எல்லாரிலும் சிறிய மனிதன் என்றும் அறியப்பட்ட பவுல் போன்றவர்களுக்கு சபையை குறித்த, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை குறித்த அதிகமாக அவர்கள் வாழ வேண்டிய, நடக்க வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேச புத்தகங்கள், ரோமர் நிருபம் முதற்கொண்டு யூதா புத்தகம் வரைக்குமாக்கும் உபதேச புத்தகங்கள், டாக்டரின் புத்தகங்கள் ஆமீன். இந்த புத்தகங்களில் 14 நிருப புத்தகங்கள் இந்த பவுலை கொண்டு எழுதுவதற்கு நேரிடப்பட்டிருக்கிறது. அதில் எபேசிய நிருபத்தில் தாங்கள் எழுதும் போதெல்லாம் சொன்னார்கள், சபைக்கும் தெய்வத்துக்கும் இருக்கின்ற ரகசிய தொடர்பு பூர்வ காலங்கள், அனாதி காலங்களுக்கு முன்பதாகவே தேவன் கொண்டிருந்த அனந்த ஞானத்தை, சபையை குறித்த காரியத்தை என் மூலமாய் வெளிப்படுத்துவதற்கு தெய்வம் சித்தம் கொண்டார் என்று இந்த தெய்வ பக்தனை குறித்து ஆமீன் அவர் சொல்லும் போதும் அல்லது அவரை கொண்டு எழுதிய புத்தகங்களில் படிக்கும் போதும் நமக்கு தெரிகிறது, தேவதூதர்கள் தோன்றி எப்படி போனாரோ
அப்படி வருவார் என்று சொல்லதை ரெண்டு கட்டமாக நமக்கு வேத புத்தகத்திலே படிக்க முடிகிறது. அதனுடைய முதற்கட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர், ஆமீன், மத்திய வானில் வருவார், மேகங்கள் மேல் நாம் எடுக்கப்படுவோம் என்றும், அது ஆமீன் தாண்டி 7 வருடங்கள், ஆமீன் அதனுடைய கால அளவு தாண்டி 7 ஆண்டு காலங்கள் நாம் எடுக்கப்பட்டு மேலே இருக்கும்போது 7 வருஷங்கள் தாண்டி பூமியில் வாழுகின்ற சகல கோத்திரத்தாருடைய கண்ணும், அதுவா ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய குமாரன் ஆமீன் யாக்கோப் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், அதில் 12 பிள்ளைகள், அதில் 1 யோசேப்பு, 2 லேவி, இவர்கள் கோத்திர பிதாக்களுடைய பட்டியலிருந்து நீக்கப்பட்டு யோசேப்பினுடைய பிள்ளை எப்ராஹிம், மனாசே என்று அறியப்பட்ட இவர்களை உள்ளடக்கி 12 பேரை சேர்த்து கோத்திர பிதாக்கள் என்று அறியப்பட்டிருக்கிறது. அந்த கோத்திரத்தார், பூமியின் கோத்திரத்தாருடைய கண்கள் காண இயேசு வருவார் என்றும் சொல்லப்பட்டபடினால் இந்த வருகை குறித்து கொஞ்சம் கூட நம்ம தெளிவாய் ஆமீன் சோத்திரம் தியானித்த போது வேதம் நமக்கு எழுதி இருக்கிறதில் எந்த விதமான சந்தேகமும் இன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது அல்லது 2ஆம் வருகையினுடைய 2ஆம் கட்டத்தில் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவார் என்பதை குறித்தும் நமக்கு தெள்ளத் தெளிவாக வேதம் சொல்லித் தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சி. அவர் அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். அப்போ எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் வருகின்ற வருகை, அதை குறித்தாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், பரலோகத்தின் தெய்வம், வானத்தை படைத்த பூமியை படைத்த தெய்வம், அவருடைய ஆமீன் ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக அனுப்பினவரை மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று என்னையும் உங்களையும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை என்ன செய்திருக்கிறார்களே. அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆமீன். ஒருவேளை வேத வசனத்தினுடைய வெளிச்சங்கள் இல்லாதவர்கள் பல கோணத்தில் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே என்னுடைய, உங்களுடைய அல்லது தெசலோனிக்க சபை என்று அறியப்பட்ட சபைகளின் எதிர்பார்ப்பு என்ன? சபையின் அங்கங்களாக, அதாவது சபையின் அங்கங்கள் என்று சொல்லும் போது நீங்கள் வித்தியாசமாய் புரியக்கூடாது. அப்போஸ்தலர் 20:28 படியாக ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது அவர் தாமே தம்முடைய சொந்த இரத்தத்தில் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட தமது சபை என்று அறியப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஆமீன் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த ஒரு கூட்டம் மக்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படி என்றால், இந்த பூமியில் ஒரு தேவன் நியமனம் செய்து வைத்திருக்கின்ற கோபாக்கினையின் காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பதாக இயேசு வருவார் என்பதாகும் என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பை சற்று குழப்பத்தோடு சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அதிகம் பெருகி இருக்கிறார்கள். நமக்கு அது விஷயம் இல்லை. ஆயினும் இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் வார்த்தைகளை கவனிக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தேவ மக்களே, என்னையும் உங்களையும் வேதம் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறது என்று சொன்னால், வரப்போகிற கோபாக்கினைக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கின்ற இயேசு வருகின்ற வருகை குறித்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் 2வது நமக்கு புரிகிறது, இயேசு கிறிஸ்து கோபாக்கினையின் காலங்கள் தாண்டியும் இந்த பூமிக்கு என்ன செய்வார், வருவார் என்பது இந்த வசனத்தை கொண்டுதானே நமக்கு புரிகின்றது. அப்போ நீங்கள் இந்த கோபாக்கினை காலத்துக்கு பிறகு வருகின்ற இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா யாதொரு பிரயோஜனம் இல்லை, யாதொரு நன்மையும் இல்லை. நம்முடைய இந்த ஆத்மீகம் மொத்தமே முழுக்க தோற்று போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படி என்று சொல்லுகிறதை 3 கட்டத்தை சொல்லி தந்தோம். 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமீன் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறும்படியே 1 தீமோத்தேயு 1:15, லூக்கா 19:10, ஆமீன் 1 யோவான் 3:8 இவைகள் எல்லாம் படிக்கும் போது பாவிகளை ரட்சிப்பதற்காகவும் மனிதனுக்கென்று தேவன் கொடுத்த மகத்தான நன்மைகளை
மனிதன் இழந்தபோது அவைகளை மனிதனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும், உலகத்தில் பிசாசின் கிரியைகளினால் பிடிக்கப்பட்ட மனிதர்களை பிசாசின் கையிலிருந்து எப்படியாகலும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வந்த இயேசு மனிதன் இனி பாவியாய் வாழக்கூடாது, பாவத்தில் வாழக்கூடாது, பாவ வழிகளை தொடரக்கூடாது, பாவம் என்கின்ற பெயருக்கும் மனிதனுக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இருக்கவே கூடாது என்கின்ற நல்ல நிலையை எனக்காக உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உருவாக்கி வைத்துக் கொண்டு அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிற இயேசு இனி திரும்ப சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். சீக்கிரமாய் வருவேன், அதை தூதர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். அவர் தானே சொல்லி இருக்கிறார், ஆமீன், இதோ நான் சீக்கிரமாய் வருவேன், வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை என்னண்டையில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வருகை 2 கட்டங்களாக வேத புத்தகத்தில் நமக்கு படிக்க முடிகிறது. அதைத்தான் தெளிவாய் நீங்கள் புரிந்து அதனுடைய முதற்கட்டம் என்ன, முதற்கட்டம் என்ன அப்படி என்று கேட்டால், தேவன் நியமித்து வைத்திருக்கிற கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அதற்கு முன்பதாக அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற தேவ கோபம் பூமியிலே சொரியப்படுவதற்கு முன்பதாக இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படணும். அல்லேலூயா. அதாக்கும் தெசலோனிக்க சபையினுடைய எதிர்பார்ப்பு, இனி வரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய இயேசு வருவதை, இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். எப்படி வருவதை? இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து வருவதை. நிறைய புத்தகங்கள் இறங்கிவிட்டது, நிறைய தவறான டாக்டரின்கள், உபதேசங்கள், பயங்கரமான ஆணித்தரமாய் பேசுகின்ற செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. அதனாலேயாக்கும் பாவப்பட்ட ஊழியக்காரர்கள் நாங்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் அறிந்து உறுதியாய் இருக்க வேண்டும் என்று திரும்ப 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 சொல்லுகிறோம். வேற பேசுவதற்கு சப்ஜெக்ட் இல்லை என்றல்ல, ஆமீன். திரும்ப எழுதினதையே நாங்கள் மீண்டும் எழுதுவது அது எங்களுக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் என்று பவுல் போன்றவர்கள் எல்லாம் வசனங்களாகவே அவைகளை வைத்திருக்கிறார்கள். அதனால ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது நீங்க சோர்ந்து போவதற்கல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும் என்பதை அறிந்தாக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ சபை என்று சொல்லி அறியப்படுகின்ற தெய்வ மக்கள், அல்லது இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்தில் கூடி வந்திருக்கின்ற மற்றும் எங்களுடைய சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ மக்கள், இது போன்ற இன்றைய காலங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற டெக்னாலஜிகள் மூலமாக எங்கேயாகிலும் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்கின்ற எல்லா அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மறுபடியும் சொல்லித் தருகின்றோம், இனி வரும் கோபாக்கிடை நின்று நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக இயேசு மத்தியாகத்தில் வருவார். அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒருவேளை சற்று கவனக்குறைவாய் வாழ்ந்தால், ஆமீன், வேதனை தான், உபத்திரவம் தான், பாடுகளுக்குள்ள போவோம், அதுக்கு பிறகுதான் நமக்கு மீட்பு, இப்படி என்றெல்லாம் போதிக்கிறவர்களுடைய போதனைகளை கேட்டு நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், இந்த பூமியிலே அதவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த வருகை முடிந்த உடனே தானே, அல்லது அதற்கு தொட்டு முன்னையோ தொட்டு அடுத்த ஒரே கட்டத்தில் தானே இயேசு மத்தியாகத்தில் வந்து முடித்த உடனே இந்த பூமியில் இன்னொருத்தன் கிறிஸ்து என்கிற பெயரில் ஒருவன் அறியப்படுவான். அல்லேலூயா. அதை 2 தெசலோனிக்கர் புத்தகத்தை நீங்கள் கொஞ்சம் திருப்புவீர்களே ஆனால், அந்த 2 வருகையையும் வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஆமீன், சோத்திரம். 2 தெசலோனிக்கர் நிருப புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் நிருப புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படியுங்கள். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. போதும் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பாருங்கள், ஸ்தோத்திரம், உடனடியாகத்தானே, ஆமீன், இன்னொருவனுடைய வருகையை எழுதப்பட்டிருக்கிறது. அதே புத்தகத்தில் தானே, ஸ்தோத்திரம், 7-8 வசனத்தை படித்து பாருங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் சபை அப்படி என்று படித்தாலும் குழப்பம் இல்லை.
ஆவியானவர் என்று படித்தாலும் குழப்பம் இல்லை. சபை அல்லது சபையை கண்காணித்து நடத்துகிற ஆவியானவர் நடுவிலிருந்து நீக்கப்படுகிறதற்கு முன்பே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே என்ன செய்வார்? நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், ரெண்டு வருகை குறித்து இந்த இடத்தில் தானே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை கூட சேர்த்து படிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 1 இயேசுவினுடைய வருகை, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யாருடைய வருகை? அக்கிரமக்காரனுடைய வருகை. மீண்டும் சொல்லி தருகின்றோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யாருடைய வருகை? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யாருடைய வருகை? அக்கிரமக்காரனுடைய வருகை. இது எப்ப சம்பவிக்கும் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கென்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒற்ற பதத்தில் புரிந்து கொள்வதற்காய் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அவரை சுத்த மனசாட்சியோடு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ மக்களை கண்ணிமைக்கிற நேரத்தில் இங்கிருந்து எங்கே எடுத்து விடுவார்? சொல்லுங்களே. மேகத்தில் மேல் எடுத்துக் கொள்வார். சொல்லுங்க பாப்பா, எங்க? மேகத்தின் மீது. இந்த வாக்குகளை நீங்க மறக்க கூடாது. எங்க எடுத்துக் கொள்வார்? மேகத்தின் மீது எடுத்துக் கொள்வார். இது எடுக்கப்பட்ட உடனடி தானே இந்த பூமியிலே ஆமீன் நமக்கு நாவுகளால் சொல்ல முடியாத வேதம் சொல்லி இருக்கிறது வாக்குகள். ஆமீன் நாவினால் வர்ணிக்க கூடாத அளவுக்கு இந்த உலகத்திலே மகா பெரிய இக்கட்டு காலம், உபத்திரவ காலம், ஆபத்தின் காலம் இந்த பூமியை சந்திக்க நேரிடும். அதை சீரமைப்பதற்காக உடனடியாக இந்த பூமியிலே ஒருவன் வெளிப்படுவான். அக்கிரமத்தின் கிரியை நடப்பிக்கப்படுகிறது இப்பொழுதும். ஆனால் நிஜமாக அதை நடப்பிக்கின்றவன் வரவில்லை. ஆனால் நடப்பிக்கிறவனை கொண்டு சாத்தான் நிமித்தமாக ஒருவன் இந்த பூமியிலே ஆட்சி விடத்தில் அமர்ந்து ஆட்சியாளராய் ஆட்சி அமைப்பதற்கு ஒருவன் வெளிப்படுவான். அதையும் வேதம் வருகை என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம். இயேசு மத்தியாகத்தில் வருகிறார், அவன் அக்கிரமத்தின் கிரியைகளோடு பூமியில வருகிறான். அல்லேலூயா. அதிலே அகப்பட்டவர்கள் அவன் விற்கிறதற்கோ வாங்கிறதற்கோ ஏதாகலும் நீங்கள் ஒரு துரும்பையாகலும் அவன் நீங்கள் அனுபவிப்பதற்கோ அனுமதி கொடுக்கப்பட வேண்டுமே. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். அது சிறியோர் பெரியோர் இல்லைன்னா கொஞ்சம் புரிவதற்கு அதனுடைய 15வது வசனத்தில் படிங்கம்மா. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனுக்கும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 இருக்கிறது. ஏன் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய முதற்கட்டத்துக்கு ஆயத்தமாகணும். எக்காலம் தொடிக்கும் போது மத்திய ஆகாயம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று இந்த ராத்திரி வேளையிலும் நாங்கள் ஏன் சத்தமிடுகிறோம்? காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சம்பவித்த உடனே தானே இந்த பூமியில் நடந்த பலவிதமான தோற்ற மாற்றங்களை சீரமைக்கக்கூடிய நோக்கத்தோடு ஒருவன் ஆட்சி இடத்தில் அமருவான். அவனுடைய பெயராக்கும் ஆன்டிகிரைஸ்ட், அந்திகிறிஸ்து, எதிர்கிறிஸ்து, கள்ளக்கிறிஸ்து, பேலியாள், அவன் இப்படி என்றெல்லாம் அறியப்படுகிறது. கேட்டின் மகன் இப்படி என்றெல்லாம் அறியப்படுகிற
இவனுடைய ஆட்சி இந்த பூமியிலே ஆரம்பிக்கும். இவனுடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்கும் போது இந்த பூமியிலே இருக்கிறவர்கள் அதுக்கு பிறகுதான் சுத்திகரிக்கப்பட்டு எடுக்கப்படுவார்கள் என்பதை கண்டிப்பாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்து உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், அவனுடைய ஆட்சி காலத்திலே அந்த மிருகத்தின் சொரூபத்தை யாரெல்லாம் வணங்கி நமஸ்கரிக்கவில்லையோ அவர்கள் கடினமாய் தாக்கப்படுவார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். மீந்திருக்கிறவர்கள் எதையாகிலும் விற்கிறதற்கோ வாங்குறதற்கோ அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டுமானால் 666 என்கிற முத்திரை, ஐயோ எனக்கு மணிக்கட்டு வேதனை, ஐயோ என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா நெற்றியில தரிப்பாங்க. நெற்றியில எனக்கு பிரச்சனை, எனக்கு பயங்கர பெயின் ஆக்கும், டெய்லி நான் தலைவேதனை உள்ளவனாக்கும் சொன்னா வலது கையில தரிப்பாங்க. ஆமீன். ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தரிக்கப்படாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. 666 என்கிற முத்திரை தரிக்க மாட்டேன் என்று ஒருவனுக்கு கூட சொல்ல முடியாது. அதுக்கு காரணம், நம்ம பசி தாங்குறவர்கள் அல்ல, பட்டினி தாங்குறவர்கள் அல்ல, தாகத்தை சகித்துக் கொள்ளுகிறவர் அல்ல. 2 நாள் உபவாச கூட்டம் வச்சாலும் காலையில சாயோடையாக்கு நம்ம சபைக்கு வாரது, மத்தியானமும் சாய குடிச்சிட்டாக்க நம்ம பாஸ்டிங் பிரேயர் என்று சொல்லுகிறது. அதனால நமக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அதனால 666 முத்திரை தரிப்போம். தரித்தால் அதனுடைய விளைவை பாருங்கள். உபத்திரவ காலத்துக்கு சபை போகாது, பரிசுத்தவான்கள் அதற்கு முன்பதாக எடுக்கப்படுவார்கள் என்று தெள்ள தெளிவானங்கள் சொல்வதற்கு காரணம் இல்லவே இல்லை. ஆமீன். சபை இந்த உலகத்தில் கைவிடப்படும், அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் எடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் நம்பி, ஆமீன், நான் கடினமா நிப்பேன், இரத்த சாட்சியா மரிப்பேன், மரித்தாக நான் அங்க வருவேன் என்று தயவு செய்ததை நீங்கள் நம்பிக்கொண்டு வாழக்கூடாது என்று இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானுடைய துணையோடு ஏன் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்றால், அந்த ஆட்சி காலத்திலே எல்லா மனிதரும் முத்திரை தரிப்பார்கள். ஆமீன். இஸ்ரவேலிலே 1,44,000 என்று அறியப்பட்ட வெளிப்படுத்தல் 7 வருகின்ற அவர்களை தவிர, ஏனென்றால் அவர்களை ஒருவனும் சேதப்படுத்தாமல் அவர்கள் நெற்றிகளிலே தேவனுடைய, ஆமீன், தூதனுடைய முத்திரை கோலையுடைய தூதனுடைய முத்திரை போடப்படும். அவர்களை தவிர மற்றவர்கள் விற்கிறதற்கோ வாங்குறதற்கோ வேண்டுமானால் முத்திரை தரித்தாகணும். 666 என்கிற சின்னமில்லாத ஒருவனுக்கு இங்க வாழ முடியாது. அப்படி ஒருவேளை முத்திரை தரித்தால், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதற்கொண்டு படியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 24. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டு அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும், மனிதர்களை அல்ல ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் மாத்திரமே உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட எங்க பங்கடைந்தார்கள்? 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைந்தார்கள். அப்ப தெள்ள தெளிவாய் புரிந்து கொள்ளணும், இந்த கால அளவிலே, ஆமீன், சோத்திரம், ஒருவனும் முத்திரை தரித்துக் கொண்டு, ஆமீன், சோத்திரம், தரித்துக் கொள்ளாமல் வாழ முடியவில்லை என்பது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் 1000 வருட அரசாட்சியிலே வரப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக பாடுபட்டு ஆண்டவருக்காக வியாகுலப்பட்டு மரித்த ஆத்துமாக்கள், அதவா மறுரூபமாக்கப்பட்ட ஆத்துமாக்கள், மனிதர்கள் என்றல்ல ஆத்துமாக்கள். அதை தாண்டி சோத்திரம் அந்த 1,44,000 பேர் என்று அறியப்பட்ட முத்திரை பெற்றுக்கொள்ளாத அவர்களும் தான் அந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லித் தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனால் எங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த வருகைக்கு ஆயத்தமாகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அப்படி என்று சொல்லும் போது உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே காட்டிக் கொடுத்தோம். ஆண்டவராகிய இயேசு இனிமேல் வரப்போகிறது. முதலாவது எங்க வரப்போகிறார்?
மத்திய ஆகாயத்திலே. சொல்லுங்க பாப்பா, எங்க வரப்போகிறார்? மத்திய ஆகாயத்திலே. இரண்டாவது, பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் காண்க வருகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமீன். இதெல்லாம் சொல்லப்படு. மத்தேயு சுவிசேஷம் 24:25 எல்லாம் ஆமீன், எல்லாருடைய கண்ணும் காண வருவேன் என்று அவருடைய சொந்த ஜனத்துக்கு கூட இருக்கும் போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகின்ற வருகையிலே ஆயத்தமாகாத எல்லாரும் பூமியில் என்ன செய்யப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்யப்படுவார்கள்? அதுக்கு அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் எல்லாம் தெளிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் கொண்டும் விற்றும் கட்டியும் ஆமீன் இடித்தும் எல்லாம் வாழ்ந்தார்கள். நோவா பேழைக்கு உள் பிரவேசித்து தேவன் கதவை அடைத்த உடனே ஆமீன் மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் என்ன செய்தது? பிளந்தது. பயங்கர தண்டனை வந்தது. இப்ப இன்றைக்கு லேசாக இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை நடப்பிக்கிற, சபையை துன்பப்படுத்துகிறது, ஊழியர்களை துன்பப்படுத்துகிறது, நெருக்கப்படுத்துகிற இந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு இல்ல இது நீடிக்கும் என்றும் இதன் வழியாகத்தான் நம்ம வாழ்ந்துதான் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றல்ல. இது சாதாரண உபத்திரவங்களே. இது சுவிசேஷத்து நிமித்தமாய், வசனத்து நிமித்தமாய், பரிசுத்தத்துக்காக வாழும் போது வருகின்ற நெருக்கடிகளும், உண்மை சத்தியத்துக்காக வாழும் போது வருகின்ற உபத்திரவங்கள் அல்லாமல் எதிர் கிறிஸ்துவனுடைய நேரடியான உபத்திரவங்கள் நமக்குரியதல்ல. அல்லேலூயா. அப்ப அதை புத்திபூர்வமாய் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் ஆயத்தமாகாவிட்டால் இந்த பூமியிலே யாருடைய கைவசம் அகப்பட வேண்டியதா இருக்கும்? சொல்லுங்க பாப்பா, யாருடைய? எதிர் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் அகப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தையாகும் வேதம் இவ்வண்ணமாய் பெயர் சொல்லித் தருகிறது. கோபாக்கினையின் காலம். சொல்லுங்க பாப்பா, என்ன காலம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா, என்ன காலம்? கோபாக்கினையின் காலம். அதவா அவன் இந்த பூமியிலே ஆட்சி நடத்தும் போது 7 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே கோபாக்கினையின் பீரியட், அதாவது ட்ரபிளேஷன் பீரியட் என்று சொல்லுவார்கள், உபத்திரவ காலம். கோபாக்கினையின் காலம் என்று வேதம் நமக்கு அதை சொல்லித் தருகிறது. இந்த கோபாக்கினையின் காலத்தில் தயவு செய்து யாரும் அகப்படக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனை இந்த பூமியிலே ஆண்டவர் எதற்கு நியமனம் செய்தாராம் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கும் போது, தேவன் என்னையும் உங்களையும் நம்மையும் கோபாக்கினைக்கென்றவர் என்ன செய்யவில்லையாம்? நியமனம் செய்யவே இல்லை. நல்ல போதுமா? அடுத்து தேவைப்படும். நான் சொல்லும் போது வாசிக்கணும். அது நம்முடைய செய்தியினுடைய ஒரு ஆமீன் சோத்திரம் பாயிண்ட் தான். தேவைப்படும் போது வாசித்து தரணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற அருமை சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, தெய்வத்தினுடைய சிநேகத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களை படைத்து உங்களை இன்று வரைக்கும் ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற, அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வத்தினுடைய சிநேகத்தை பாருங்கள். தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனையும், மனிதன் என்று பிறப்பிக்கப்பட்ட ஒருவனையும் ஆண்டவர் எதற்கென்று நியமிக்கவில்லை. எல்லாரும் சொல்லணும், நல்ல சத்தமா சொல்லணும். கோபாக்கினைக்கு என்ன செய்யவில்லை? நியமிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் சிலர் இந்த கோபாக்கினையை குறித்து நிர்விசாரத்தோடு, அஜாக்கிரதையோடு வாழ்ந்த காலத்தினால், வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்தினால் அநேகர் இந்த கோபாக்கினைக்குள்ளே போனார்கள். அந்த கூட்டத்தாரை வேணுமானால் உங்களுக்கு காட்டித் தருகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். பூமியின் ராஜாக்கள், பெரியோர்களும், 2 பெரியவர்கள், 3 ஐஸ்வர்யவான்கள், 4 சேனை தலைவர்கள், 5 பலவான்கள், 6 அடிமைகள், 7 சுயாதீனர். பாருங்கள், போதும், தேவைப்பட்ட பிறகு வாசிக்கலாம். கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் மட்டும் 7 கூட்டத்தார் இந்த கோபாக்கினையில் அகப்பட்டார்களாம்.
இதில் நீங்க யாராகிலும் உண்டா என்பதை நினைத்து பாருங்கள். ஆமீன். கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன். ராஜாக்கள் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் ஆட்சி பீடங்களிலும் அதிகாரங்களிலும் இருக்கிறவர்களை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை உங்களை ஆண்டவர் யாராய் மாற்றி வைத்திருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் கைவிடப்பட்டு போகிறது. இது ஆவிக்குரிய நிலைப்பாடு. எழுத்தின்படியான அர்த்தத்தில் உலக பிரகாரமான ஆட்சி பீடத்தில் இருக்கிறவர்கள் கைவிடப்படுகிற கூட்டம். ரெண்டு பெரியவர்கள், அதாவது வாக்குகளாலும் பணத்தினாலும் பலத்தினாலும் உயர் பதவிகளினாலும் பெரியவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் கைவிடப்பட்டு போனார்கள். யாராகிலும் சமூகத்தில் நல்ல தண்டையிடத்தோடு வாழுகிறவர்கள் உண்டானால் கவனித்துக் கொள்ளுங்கள், கைவிடப்பட்டு போகக்கூடாது. 3 ஐஸ்வர்யவான்கள், கொஞ்சம் வருமானமும் நல்ல வேலையும் நல்ல கையின் பிரயாசங்களும் இவைகள் எல்லாம் உள்ள ஐஸ்வர்யவான்கள் கைவிடப்பட்டு போனார்களாம். ஆமீன். 4 சேனை தலைவர்கள், அதுவா ஆமீன் சோத்திரம் குழு தலைவிகள், ஜப குழுக்களை நடத்துகிற தலைவிகள், ஆமீன் சோத்திரம் 10 பேரை தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள், 50 பேரை தலைமை தாங்கி நடத்துகிற அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். அப்படி தலைவர்கள், சேனைகளை நடத்துகிற தலைவர்கள், அடுத்து நல்ல பலம் படைத்தவர்கள், ஆரோக்கியம் படைத்தவர்கள். அதே போல ஆமீன் எங்களுக்கு கூட்டத்துக்கு கொண்டு வர முடியாது, நாங்க மற்ற வீடுகளுக்கு சென்று 10 பாத்திரம் கழுவியாக்கு நாங்க குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறது. அப்படி பண்ணை வேலை பார்க்கிறவர்கள், அடிமை வேலை பார்க்கிறவர்கள், அவர்கள் கைவிடப்பட்டார்களாம். அதுபோல சுயாதீனர்கள், சுயாதீனர்கள் என்றால் முழுக்க முழுக்க அது நம்மளை குறிக்கும். விடுதலை பெற்றவர்கள், ஆமீன், யாதொரு பாவத்துக்கும் யாதொரு வல்லமைக்கும் அடிமைப்படாத சுயாதீனர்கள். இந்த கூட்டத்தில் நீங்கள் நாங்கள் சொல்லும் போது இதில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சற்று கவனிக்கணும். ஆனால் கைவிடப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இருந்து சேனைகளின் தலைவர்களையோ ராஜாக்களையோ பெரியவர்களையோ ஐஸ்வர்யவான்களையோ அடிமைகளையோ சுயாதீனர்களையோ ஒரு நபரை கூட தேவன் எதற்கென்று நியமிக்கவில்லை? கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை. பின்ன கைவிடப்பட்டு போன கூட்டத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் படித்திருந்தாலும் மீண்டும் 2 பதம் அங்கே இதில் இல்லாத கூட்டத்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 16வது வசனம் வெளிப்படுத்தல் 13:16. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர். அப்போ இங்க பாருங்கள், இங்கே அங்க சொல்லப்படாத 2 பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறியவர்கள், சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளே, சின்ன பிராயத்தில் இருக்கிற, இதுவரையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மனம் திரும்பாம ஆமீன் சோத்திரம் பாவத்துக்கு தன்னை இணைக்கி கொண்டு வாழுகிற சிறியவர்கள் வருகையில கைவிடப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆமீன். 626 முத்திரை தரித்திருக்கிறார்கள். ஃப்ரண்ட் லைன்ல எல்லாம் இருக்கிற சின்ன பிள்ளைகளே, ஆமீன், எங்கேயாவது இடையில இருக்கிற சின்ன பிள்ளைகள், இங்க இருக்கிற கவனிக்கிற சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு புரியாது இருந்தாலும் சொல்லி தருகிறேன். சிறியவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு பிறந்து விழுந்தாச்சுனாலே அசுசியான காரியங்களை பார்க்கக்கூடிய, மொபைல்ல வரக்கூடிய சகல அசுத்தங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்து வளருகிறார்கள். ஆமீன். தேவையற்ற வாக்குகளை பிள்ளைகள் பேசுகிறார்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். இப்படி பரிசுத்த வித்துக்கள் எல்லாம் அசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம். அதனால் சிறியவர்கள், ஆமீன். அதுபோல நாங்க வெறும் பாவப்பட்டவங்க, எங்களுக்கு மனம் திரும்ப நேரம் இல்ல, ரட்சிக்கப்பட நேரம் இல்ல, ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இல்ல, நாங்க ஒரு தரித்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஏற்றவும் ஆமீன் தரித்திரர்கள் என்று அறியப்பட்ட அவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். 3வது ஒரு கூட்டத்தாரை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படித்து பாருங்கள். பயப்படுகிறவர்கள், எது பார்த்தாலும் பயம், என்ன நினைச்சாலும் பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், நீ ஒன்றுக்கும் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆனாலும் இப்பவும் பயம். அவர்கள் கைவிடப்பட்டு போனார்கள். பயப்படுகிறவர்கள் 2 அவிசுவாசிகள், 3 அருவருப்பானவர்கள், 4 கொலைபாதகன், சகோதரனை பகைக்கிறவன், மனுஷ கொலைபாதகன், சரியாய் அன்பு கூறாத கொலைபாதகர்கள், புருஷனை தாண்டி மனைவியை தாண்டி வேறு யாரையாகிலும் நேசிக்கவோ பார்க்கவோ இச்சிக்கவோ செய்தால் அவர்கள் இதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்றென்று இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். விபச்சாரக்காரர், சூனியக்காரர், மற்றவர்கள் நல்லாய் வாழக்கூடாது, பிள்ளைகள் நல்ல படிக்க கூடாது, அவர்கள் உயர்ந்து விடக்கூடாது, ஆமீன் வேலை வாய்ப்புகள் கிடைத்து விடக்கூடாது என்று மூட நம்பிக்கைகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு சூனியம் செய்கிறவர்கள்,
தேவன் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே என்னுடைய ரூபத்தின்படியோ என்னுடைய சாயலின்படியோ யாதொன்றை நீ உண்டு பண்ணவும் கூடாது, அவைகளை கையெடுத்து நமஸ்காரம் செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகும் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் இப்பொழுதும் இயேசு என்கிற பிம்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். டிசம்பர் மாதம் வரும்போது இயேசுவினுடைய அம்மா என்கிற பிம்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இயேசுவினுடைய அப்பா என்கிற ரூபத்தை சதா கால் மிதித்து நடக்கிற மண்ணெடுத்து பிசைந்து உண்டு பண்ணுகிறார்கள். ஆமீன். அதற்கென்று பெஸ்டிவல் கொண்டாடுகிறார்கள். ஆமீன். தெருக்களிலும் வீதிகளிலும் மூலைகளிலும் ஆலயங்களிலும் ஆலயத்தினுடைய பிரசங்க பீடங்களிலும் தெய்வம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிற, தெய்வம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற விக்கிரகங்களை செய்கிறார்கள். செய்கிறது மட்டுமல்ல, அதற்கு ஆமீன் திரி போட்டு, ஆமீன் மெழுகுதிரி கொளுத்தி, நட்சத்திரம் என்கிற பெயரில் ஸ்டார் போட்டு, அதுக்கென்று ஏஞ்சல்கள் வாங்கி கட்டி, அதுக்கென்று மரங்கள், புல்லுகள், புல்குடல்கள் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணி ஒரு மாத காலம் அல்லது புதிய வருஷத்திலும் இருக்கட்டும் என்று சொல்லி தெய்வம் விக்கிரகாராதனை செய்யக்கூடாது, அரிதே என்று கண்டிப்பாய் கட்டளையிட்ட பிரமாணத்தை மீறுகிற விக்கிரகாராதனைக்காரர்கள் கிறிஸ்தவர்களைத்தான் சொல்லுகிறோம். என்னுடைய சாயலின்படியோ என்னுடைய ரூபத்தின்படியோ நீ வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே யாதொரு ரூபத்தையும் யாதொரு சொரூபத்தையும் உண்டு பண்ண கூடாது, அவைகளை விலை கொடுத்து வாங்க கூடாது, அவைகளை நமஸ்கரிக்க கூடாது என்று பரலோகத்தின் தெய்வம் சொன்னதுக்கு பிறகும் கிறிஸ்தவர்கள் சொல்லி செய்கிறார்கள். மற்றவர்கள் நமக்கு விஷயம் இல்லை. கிறிஸ்தவ மக்கள் ஆவிக்குரியவர்கள் இதை விலை கொடுத்து வாங்கி வீடுகளிலும் ஹால்களிலும் ஷோகேஸ்களிலும் கொண்டு வந்து வைத்து அதுக்கு விளக்கு கொளுத்துகிறார்கள். அதுக்கு பேராக்கும் வர்ஷிப், ஆராதனை, அதை செய்கிறார்கள். விக்கிரகாராதனை செய்தவர்கள் கைவிடப்பட்டார்கள். பொய்யர், பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று எவ்வளவோ சத்தியத்தை சொல்லி தந்த பிறகும் இன்றும் உண்மை பேசவில்லை. பொய் சொல்லிக்கொண்டே வாழுகிறார்கள், பொய்களை ஊதிக்கொண்டே திரிகிறார்கள், பொய் சொல்லுகிறவர்கள். அப்ப இங்கேயும் ஒன்னு பயப்படுகிறவர்கள், ரெண்டு அவிசுவாசிகள், மூன்று அருவருப்பானவர்கள், நாலு மற்றவர்களை பகைக்கின்றவர்கள், கொலைபாதகர்கள், அஞ்சு விபச்சாரக்காரர், ஆறு சூனியக்காரர், ஏழு விக்கிரகாராதனைக்காரர், எட்டு பொய்யர், அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஏறுகின்ற கடலுக்கு நியமனம் செய்யப்பட்டார்கள். பாருங்கள் எவ்வளவு வேதனை. வேதத்தில் படித்தோம், சகோதரா சகோதரி, ஒருவனையும் தேவன் கோபாக்கனைக்கென்று நியமிக்கவே இல்லையா? பின்ன ஏனையா இந்த சிறியவர்கள் கைவிடப்பட்டார்கள்? ஏன் இந்த பெரியவர்கள் கைவிடப்பட்டார்கள்? ஏன் இந்த சேனை தலைவர்கள் கைவிடப்பட்டார்கள்? ஏன் இந்த அடிமைகள் கைவிடப்பட்டார்கள்? ஏன் இந்த சுயாதீனர் கைவிடப்பட்டார்கள்? இதில் சொல்லப்படும் போது இந்த ராத்திரி வேளையில் இந்த கூட்டத்தில் நீங்கள் யாராகிலும் ஒரு நபராயிருந்தால், அன்பரே உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகின்றோம். என்ன செய்தி சொல்லித் தருகின்றோம் தெரியுமா? தேவன் ஒருவனை கோபாக்கணைக்கு நியமிக்கவில்லை. அதுவா இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் என்று சொல்லுகிற மகா பெரிய ஒரு கோபாக்கணையின் காலம் இந்த பூமியில வரப்போகிறது. 7 ஆண்டு காலங்கள். இந்த 7 ஆண்டு கால கோபாக்கணை குறித்து ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனமாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவதற்கான ஒரு தெளிவு. ஆமென், ஸ்தோத்திரம். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை நான் கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை உனக்கு காண்பிப்பேன். அதுவா கொஞ்சம் கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 22 அதிகாரம் இத 3 பகுதியாய் பிரித்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 1 அதனுடைய 19 படிக்கும் போது இதை 3 பகுதியாய் பிரித்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 1:19 1 வேண்டாம் நானே சொல்லுகிறேன், சமயமில்லை. 1 நீ கண்டது, 2 இருக்கிறது, 3 இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பது. அப்ப 1ஆம் அதிகாரம் முழுவதும் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்ட நிகழ்வு. 2ஆம் அதிகாரத்தில் எபேசு, சிமிர்னா, சர்தை, பெர்கமு, தியத்தீரா, ஆமீன், லவோதிக்கியா, ஆமீன், பிலதெல்பியா, லவோதிக்கியா இப்படி என்று அறியப்பட்ட 7 சபைகளை குறித்த செய்தி. 7 சபைகளாக்கும்
ஆமீன் சின்ன ஆசியா என்று அறியப்பட்ட, அதுவா ஆமீன் இன்றைய காலகட்டத்தில் துருக்கி என்று அறியப்பட்ட இடத்தில் அன்னைக்கு தெய்வத்தால் ஸ்தாபிக்கப்பட்ட 7 சபைகள் உண்டாயிருந்த இடங்கள், இந்த 7 இடங்களில் உண்டாயிருந்த இந்த 7 சபைகளுக்கும் செய்தி அளிக்கப்பட்டது. 7 சபையினுடைய இறுதியிலே வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சபையை சேர்க்க வாசற்படியிலே வந்து தட்டினார். சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனும் எனக்குள்ளே பிரவேசித்து இப்படி ஒருவருக்கொருவர் புசிக்கின்ற சந்தோஷம், அதாவது பரலோகத்தில் ஒரு நித்திய விருந்தை கொண்டாடுகிற ஒரு ஆயத்த நாளுக்காக சபையை நியமனம் செய்து வைத்தார். இது எடுக்கப்படுவதற்கு அடையாளமாக இயேசுவை காணும்படியாக ஒரு எக்கால சத்தம் தொனித்தது போல சபை இனிமேல் எக்கால சத்தத்தின் மூலமாய் பரலோகத்துக்கு எடுக்கப்படும் என்கிற ஒரு நிரூபணமாக வெளிப்படுத்தல் 4 இவைகளுக்கு பின்பு அப்படி என்கிற பதத்தோடு ஆரம்பிக்கிறது. அதுவா 1ஆம் அதிகாரம் கண்டது, 2, 3 அதிகாரங்கள் அவன் இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள் அப்படி என்று எழுதும் போது என்னது சம்பவித்தது? ஒரு சத்தம் தொனித்தவுடனே நீ இங்கே ஏறி வா இப்படி என்று சொன்ன சத்தம். இது எதற்கு சொல்லப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை எடுத்து நீங்கள் படிப்பீர்களே ஆனால் இந்த சத்தம் எதற்காக சொல்லப்பட்டது? ஆவியும் மனவாட்டியும் வா போதும். அல்லேலூயா. அப்ப யோவானை இங்கே ஏறி வா இப்படி என்று சொல்லுகிற சத்தம் எதற்கு கொடுக்கப்பட்டது? சபையை கண்காணிக்கின்ற பரிசுத்தாவியும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் மூலமாய் மணாலியாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற சபையை இங்கே ஏறி வா என்று கர்த்தர் அழைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த நிகழ்வு இது இதற்கு பின்பு சம்பவிப்பது. எதற்கு பின்பு? 2, 3 அதிகாரத்தில் 3:20 வாசற்படியிலே நான் நிற்கிறேன் என்று சொல்லி சத்தமிட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் நீங்க ஏறி வா என்று சொல்லப்பட்ட இந்த சத்தத்தை கேட்டு உண்மையிலே சபை அல்லது ஆவியும் மணாலியும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள், பரலோகத்திலே எடுக்கப்படுவார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 4:5 ஆமீன். யோவான் இப்பொழுது மத்திய ஆகாயத்திலே அதற்கு அடையாளமாக 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். அது நிமித்தமே சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு இயேசுவுக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்திலாவது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப இந்த அழைப்பின் நோக்கம் என்ன? என்னையும் உங்களையும் பிரதிபலன் தருவதற்காக மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் எடுக்கப்படுவதற்கு இது நியாய தீர்ப்பல்ல, இது நியாயாசனம். நீதியாக நமக்கு பரிசு தருகின்ற இடம், பலன் தருகின்ற இடத்துக்கு நாம் எடுக்கப்படுவதற்கு அடையாளமாக ஆமீன். வெளிப்படுத்தல் 4:1 சொல்லப்பட்டது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரமோ பரலோக நிகழ்வுகள். பரலோகத்தில் பிதாவாகிய தெய்வம் அவருடைய வலது கரத்தில் ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை வாங்கவும் இந்த புத்தகத்தினுடைய முத்திரை உடைக்கவும் யாராகிலும் பாத்திரவான்கள் உண்டா என்று கேட்டபோது ஒருவரும் இல்லாததனால் எடுக்கப்பட்ட யோவான் அழுகிறான். பாருங்கள், ஐயோ பூமியிலே ஆமீன் நியாயம் செய்ய ஒண்ணும் இல்லையா என்று நியாயத்துக்காக போராடுகின்ற இந்த கண்ணீருக்கு பின்னாக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவின் கையிலே இந்த புத்தகத்தை வாங்குகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். சிலர் சொல்லுகிறது போல ஆமீன் சோத்திரம் இந்த பூமியிலே ஆமீன் வெளிப்படுத்தல் 6 வருகின்ற வெள்ளை குதிரையின் மேல் வந்த ஆமீன் நபர் இயேசு அல்ல. இயேசு பின்ன வரமாட்டாரோ? இயேசு வெளிப்படுத்தல் 19 ஏறி வருகிறார். ஆமீன். அதாக்கு இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் பாடுனது ஆமீன் சோத்திரம். இதை நீங்க குழம்ப கூடாது. ஏன் குழம்ப கூடாதுன்னா
மத்திய ஆகாயத்தில் நின்று கொண்டாக்கும் புத்தகத்தின் முத்திரைகளை இயேசு உடைக்கிறார். பூமியிலே ஆக்கும் வெள்ளை குதிரை காணப்பட்டது. அப்படியானால் யாமின் சோத்திரம், இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் யார் என்று கேட்டால் அதாக்கும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி இயேசுவும் தமது ஜனங்களும் ஆவியும் மணாலியும் மத்திய ஆகாயத்தில் எடுக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதென்று படித்தோம் அல்லவா? எடுக்கப்படும் போதாக்கும் இயேசு முத்திரையை இந்த பூமியிலே உடைப்பதற்காக நேரத்தை அனுமதித்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த முத்திரை உடைக்கப்படுகிறது முதற்கொண்டாக்கும் இந்த பூமியிலே 7 ஆண்டு காலங்கள் கோபாக்கினின் காலம். 7 எக்காலம் 7 முத்திரை. 7ஆம் முத்திரையிலே ஆமீன் அரை மணி நேரம் பரலோக மௌனம் சாதிக்கிறது. அந்த அரை மணி நேரம் தாண்டின உடனே 7 ஆமீன் எக்காலங்கள் ஊதப்படுகிறது. அந்த 7 எக்காலத்தில் 7 விதமான ஆபத்துகள். இந்த 7 விதமான ஆபத்துகள் முடியும் போது 7 கோபகலசங்கள், 7 விதமான வாதைகள், இப்படி என்று சொல்லிக்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதற்கொண்டு 18ஆம் அதிகாரம் முடிகிறது வரையிலும் இந்த பூமியிலே நடக்கிற பால்கடிப்புகளை குறித்தோ 666 முத்திரை குறித்தோ நெருக்கத்தை குறித்தோ கோபாக்கினை குறித்தோ வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லி தருகிறது. அன்பரே, இந்த கூட்டத்துக்கு பாருங்கள் எத்தனையோ தரம் இதை சொல்லியும் சுவிசேஷம் சொல்லியும் இந்த சேனை தலைவர்கள் மனம் திரும்பவில்லை, இந்த பிரபுக்கள் மனம் திரும்பவில்லை, இந்த அடிமைகள் மனம் திரும்பவில்லை, இந்த சுயாதீனர்கள் தெய்வத்தை சேவிக்கவில்லை. சிறியவர்கள் இப்பவும் விளையாட்டு தான், இப்பவும் சிரிப்பு தான், இப்பவும் பரியாசம் தான். மனம் திரும்பணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணுமா, பரிசுத்த ஆவி பெறணுமா? அதனால் சிறியவர்களும் கைவிடப்பட்டார்கள், பெரியவர்களும் கைவிடப்பட்டார்கள். எதை பார்த்தாலும் பயம். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படக்கூடாது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறபடினால் பூமி நிலை மாறி போனாலும், மலைகள் சாய்ந்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் நிலையதென்று போனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஆனா இப்பவும் பயம். தெய்வத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனாலும் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓ, கைவிடப்பட்டு போக கூடாது. நமக்கு பயம் இருக்க கூடாது, நமக்கு தைரியம் இருக்கணும். கண்ண மூடுனா ஏசப்பா வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே யாராகலும் எதை குறித்தாகலும், தங்களை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, சரீரத்தின் நிலையை குறித்தோ தயவு செய்து பயப்படக்கூடாது. கைவிடப்பட்டு போய்விடுவோம். பெரிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லணும். அல்லேலூயா. வெறும் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யாதிருங்கள், பயப்படாமல் ஆத்மாவை சேர்த்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கு என்ன செய்யுங்கள், தெய்வத்துக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழணும். உலகத்தில் ஒரு காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு போகணும் சந்தோஷமாய். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு. அல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேர் கைவிடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அதுக்கு நியமிக்கல, கோபாக்கினைக்கு நியமிக்கல. பின்ன என்ன செய்கிறது? ஆமென். அநேகர் இந்த கோபாக்கினைக்கு பாத்திரராய் மாறினார்கள். பஞ்சம் வந்தது, பசி வந்தது, பட்டினி வந்தது, நெருக்கங்கள் வந்தது, மரணங்கள் வந்தது, ஆபத்துகள் வந்தது. 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு சொல்லல ஆசதா, நேரம் இல்ல, வீட்டுல போய் படித்தா போதும். ஆமீன். கடைசியில பூமியிலே மாற்றங்களும் தோற்றங்களும் வந்தது. அப்போ வாக்கு இவங்க சொல்றாங்க. ஒரு வசனத்தை படித்து நம்ம திரும்ப போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17 படித்து பாருங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. யாரையா நிலை நிற்க கூடும்? சிலர் சொல்லுகிறாங்க, சபை நிலை நிற்கும், நாங்க எல்லாம் நிப்போம், நாங்க எல்லாரும் முத்திரை தரிக்காம நிப்போம், நாங்க எல்லாரும் இரத்த சாட்சியா நிப்போம். ஐயோ, தயவு செய்து நீ அதை நம்பாதீங்க. பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, நல்ல வீட்டை விட்டு, நல்ல காரு, நல்ல பங்களா, இதெல்லாம் இல்லையா சேனை தலைவர்களுக்கு? இதையெல்லாம் விட்டுக்கொண்டு ஆமீன் மலைகளையும் கபிகளையும் குன்றுகளையும் பர்வதங்களையும் நோக்கி பார்த்து, ஐயோ எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என்ன வந்தது? ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை நாள் வந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரால் நிலை நிற்க கூடும்? யார் இதை சகிக்க கூடும்? அதனால போய் கைகள் என்ன தரிச்சாங்க சொல்லுங்களே?
666 முத்திரை ஒருவனாலும் தாக்கு பிடிக்க முடியல, ஒருவனாலும் பிடிக்க முடியல. ஏன்னா அந்த காலத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஒரு ஸ்பெஷல் வெளிப்படுத்தின விசேஷம். அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் ஒரு சில வசனங்களை படியுங்கள். அவன் பாதாள குழியை திறந்தான். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சுளையினுடைய புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியன் இருண்டு போனது, ஆகாயம் இருண்டு போனது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத அந்த 1,44,000 பேர் 7ஆம் அதிகாரத்தில் முத்திரையிடப்பட்ட அந்த முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இதாக்கும் கொடுமை கவனிங்க. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு எவர்களை தெரியுமா? இந்த கைவிடப்பட்டு போன அவர்களை கொலை செய்யாதபடிக்கு அவைகளை அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல இருக்கும். அந்த நாட்களில் மனுஷன் சும்மா சுபாவமாய் மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். மனுஷனுக்கு ஒற்ற ஆசை என்ன தெரியுமா? சாகணும், சாகணும், எப்படி ஆகலும் சாகணும். சாவை தேடியும் அவன் அதை என்ன செய்ய மாட்டானோ? காண முடியாது. ஏனென்றால் பூமியிலே கைவிடப்பட்டு போன மக்களை கொலை செய்யும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல், தம்பி கவனிக்கிறீர்களே மக்களே, கவனிங்க. பூமியில் வாழுகிறவர்களை கொலை செய்யும்படிக்கு உத்தரவு கொடுக்காமல் அவர்களை எத்தனை மாதம் அளவும் ஒரு இன்சுலின் எடுக்கிறதுக்கு பயந்து சோத்திரம் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு இன்சுலின் போடு, அது கூட ஒரு எறும்பு கடிக்கிறது போல. அதுக்கு வேண்டி ஒரு MBBS ஒன்றும் படிக்கணும் இல்லையா? வீட்டில் பைய இந்த தோலை நுள்ளி தூக்கி என்ன செய்யலாம்? அதுபோல ஒரு நர்ஸ் போடுகிற இன்ஜெக்ஷனுக்கு பயந்து செத்தாலும் பரவாயில்லை, ஆஸ்பத்திரி போகண்டான்னு இருக்கிறவர்கள் உண்டு. பின்னையாக்கும் நாங்க 5 மாதம் இனி என்ன சகிப்போம்? இன்னும் ராத்திரி போய் ஒரு தேளை தேடி கண்டுபிடிச்சு ஒரு கொட்டு வாங்கணும். அப்படி எங்களும் மனம் திரும்புங்களே. இப்படி எத்தனை மாசம் கொட்டுமோ? 5 மாசம் அளவும் இரவும் பகலும் தெரியாது, சூரிய வெளிச்சம் இருக்காது, ஆகாயம் அந்தகாரமா இருக்கும், கரண்ட் ஒன்னும் இருக்காது. நிறைய சொல்ல உண்டு. உபத்திரவ காலத்தை குறித்து நீங்க போய் படிக்கணும். வெளிப்படுத்தல் 6 முதற்கொண்டு வெள்ளை குதிரை புறப்படும். வெள்ளை குதிரை புறப்படும் போது அவனை யாராலும் கீழ்ப்படுத்த முடியாது. படிப்பு கொண்டோ, பணம் கொண்டோ, திறமை கொண்டோ, தாளந்து கொண்டோ, டேலண்ட் கொண்டோ ஒருவனும் அவனை கீழ்ப்படுத்த முடியாது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுவான். அதனால சபையே ஏமாந்து போக கூடாது. நாங்க உத்தரவு காலத்தில் ஜெயிப்போம் என்று வாய் திறந்து சொல்லாதீங்க. ஏனென்றால் எதிர் கிறிஸ்துவாக்கு அன்னைக்கு ஆட்சி நடத்துவான். அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அதுபோல 2வது குதிரை புறப்பட்டது. அப்பொழுது பாமீன் பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானம் பூமியிலிருந்து எடுக்கப்படும். இன்றைக்கு நீங்க சொல்லுகிறது போல அல்ல கேடு. ஐயோ வீட்டுல ஒரு சமாதானம் இல்லை என்று இன்னைக்கு நீங்க சொல்றது போல அல்ல. அன்னைக்கு என்ன சமாதான கேடு தெரியுமா? புருஷன் கையில பட்டயத்தை எடுப்பான். என்னத்துக்கு எடுப்பான் தெரியுமா? கூட்டத்துக்கு போனவளை காணக்கில்ல, கூட்டத்துக்கு போனவனை காணக்கில்ல, நேரம் ஆகுது, இந்த பிரசங்கி மாற உயிரோடு விடக்கூடாது, இவனுங்களுக்கு நேரங்காலம் தெரியாது, இவர்களை கொல்ல வேண்டும் என்று இங்க வரும்போது இங்கே அவர்கள் இருக்காது, கண்ணில் காணுகிறவர்களை வெட்டுவார்கள். அதுபோல மனைவி, அதுபோல பிள்ளைகள், அதுபோல் பெற்றோர்கள். ஏனென்றால் பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யப்படத்தக்கதாக பூமியில் இன்றைக்கு சமாதானம் என்று அறியப்படுகிற தெய்வீகம், சபை, ஆத்மீகம் பூமியிலிருந்து என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். ஒரு நிமிஷம் நினைக்கணும்,
இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையோ, இன்னும் பரிசுத்தமாகலையோ, நாளைக்கு ஒருவேளை அல்லது அடுத்த நிமிஷத்தில் இயேசு வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சமாதானம் என்று சொல்லுகிறது மனிதனுக்கு இருக்காது. சமாதானம் எடுபட்டு போகும். அப்பொழுது அவனுக்கு புத்தியில வருகிறது ஒரே ஒரு நினைவு, 10 பேரையாகலும் கொல்லணும், ஒரு 100 பேரையாகலும் கொல்லணும். இவன் ஒருத்தனை வெட்டும் போது பின்னாடி வருகிறவன் இவனை வெட்ட, ஆமீன், இன்னொருத்தன் பின்னாடி வந்து அவனை வெட்ட, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க தீரவில்லை. அடுத்த குதிரை புறப்பட்ட உடனே ஆமீன், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. பயங்கர பஞ்சகாலம், ஆகாரத்துக்கு பஞ்சம், ஆமீன், மருந்து மாத்திரைகளுக்கு பஞ்சம். இதனுடைய மூமெண்டாக்கு இன்றைக்கு தெரிகிறது. கடினமான உபத்திரவ காலம், கடினமான பஞ்சகாலம், தீரவில்லை. மங்கின நிறம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எந்த வீட்டில் பார்த்தாலும் மரணம், வீதிகளில் சாவு, தெருக்களில் சாவு, பட்டணங்களில் சாவு, எங்கு பார்த்தாலும் பிணம். வேதம் சொல்லுகிறது, வாரி அடக்கம் பண்ணுவார் இல்லாய்மையால் பிணங்கள் எருபோல தெருவீதிகளில் கிடக்கும். பொன்னை வேண்டாவிருப்பா எரிந்து விடுவார்கள், வெள்ளிகளை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். ஏனென்றால் இது கொண்டு மனிதனுக்கு ஒரு குணமும் இல்லை, இது கொண்டு பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு கடினமான உபத்திரவ காலம், தீரவில்லை. இஸ்ரவேலர்களும் நம்பி அந்தி கிறிஸ்துவை நமஸ்காரம் பண்ணினவர்கள் அவனை சேவிக்க போகும்போது அவன் சொல்லுவான், என்னத்தான் நமஸ்காரம் பண்ணணும்? அவன் சொல்லுவான், என்னை அன்றி வேறு யாரை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் தெய்வத்தை அல்லாமல் நாங்கள் யாரை நமஸ்காரம் பண்ணுகிற சரித்திரம் இல்லை. பலி செலுத்த வந்தவர்களை பலிபீடத்திலே வெட்டி கொல்லப்பட்ட ஆமீன் நிகழ்வு 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது நடந்தது. அந்த ரத்தம் உடனே பரலோகத்தில் கேட்கிறது, ஆண்டவரே, அப்பா நாங்க ஏமாந்துட்டோம், எதுவரைக்கும் பலி வாங்காமல் இருப்பீர்? உடனடியாக அவர்களுக்கு வெள்ளை அங்கிகளை கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, இனி எத்தனை பேர் இது போல வரணும், அதனால் கொஞ்ச காலம் நீங்கள் இளைப்பாருங்கள், ஆராதனை செய்ய முடியாது. பயங்கரமான உபத்திரவ காலம், முடியல்ல. முத்திரை 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். ஆமீன், வானம் அசைந்தது, பூமி அசைந்தது, நட்சத்திரங்கள் எல்லாம் அத்திக்காய்களை போல உதிர்ந்தது. பூமியிலே மனிதனாய் பிறந்தவனுக்கு வாழ முடியாது சகோதரா, மனிதனாய் பிறந்தவனுக்கு வாழ முடியாத மகா பெரிய ஆபத்து காலம். இயேசுவை குறித்து சொன்னார், உலகம் உண்டானது முதற்கொண்டு மனுஷ ஜாதிகள் பார்த்திராத கடுமையான உபத்திரவ காலம் வரும், வேதனின் காலம் வரும். அப்பொழுது பயங்கரமாக கர்ப்பவதிகளுக்கு ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, அன்னைக்கு மாறி காலமா இராதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. அவ்வளவு பெரிய உபத்திரவ காலம், அவ்வளவு பெரிய கஷ்ட காலம். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆணாய் பிறந்தவன் பிரசவித்ததுண்டோ? ஒரு பிரசவ ஸ்திரீ குழந்தையை பெறுவதற்கு அலறுவது போல பராக்கிரமசாலி முதற்கொண்டு ஐயோ எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அலறுவார்கள். அந்த கூட்டத்தில் யாக்கவும் பாதாளத்தின் குழியை திறந்து விடும் போது அதிலிருந்து புறப்பட்டு வந்த வெட்டுக்கிளிகள், தேள்கள், கொப்பானவைகள் மனிதனை 5 மாதம் அளவு வேதனைப்படுத்தும். மனிதனுக்கு அன்னைக்கு இருக்கிற ஒற்ற ஆசை என்ன தெரியுமா? சாகணும், 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 சாகணும். பிரதர், சிஸ்டர், நீங்க மனம் திரும்ப வேண்டாம். நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? உங்களுக்காக தேள் காத்திருக்குது, உங்களுக்காக பஞ்சம் காத்திருக்குது. நீங்க சந்தோஷமா அதுல போய் சேருங்க. நாங்கள் சொல்லுகிற இந்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க. பொய் சொல்றீங்களா? சொல்லுங்க. விக்கிரகாராதனையா நடக்கட்டும். இயேசு பிறந்தார் என்று சுவிசேஷம் சொல்வதற்கு ஆமீன், ஆமீன், அதுக்கு பதிலாக ஆடையும் மாடையும் கொந்து ஆமீன், போன வருஷம் குட்டி விக்கிரகம், இந்த வருஷம் பெருசு வாங்கி சாபிங்க. நீங்க யாரும் மனம் திரும்ப வேண்டாம். ஆனால் இயேசுவினுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நீதியுள்ள நியாய தீர்ப்பு, நீதியுள்ள கோபாக்கினை காலம் பூமியிலே காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனையும் என் ஆண்டவர் கோபாக்கினைக்கு என்று நியமிக்கவில்லை. எல்லாரையும் கோபாக்கினைக்கு நீங்களாக்கும்படியாய் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். ஒரு நிமிஷம் கண்ண முடிக்கல. உங்க கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்கலாமே. கண்டிப்பாக இந்த உபத்திரவ காலத்துக்கு நீங்கள் தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவீர்களோ? ஒரு நிமிஷம் உங்க கண்ணுகளை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே மனதார சொல்லுங்க, இயேசுவே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, அப்பா
தேவமே எனக்கு ஒரு சான்ஸ் தரணும்னு கேளுங்க. மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு, தெய்வத்துக்கு பிரியமாய் வாழ ஒரு வாய்ப்பு. ப்ளீஸ் கர்த்தாவே. அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், கோபாக்கினை பூமியில் சொரியும் வேளையில், கோபாக்கினை பூமியில் சொரியும் வேளையில், நீயும் அகப்படாமலே அன்று தப்பிக் கொள்வாயோ, நீயும் அகப்படாமலே அன்று தப்பிக் கொள்வாயோ. அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், கோப ஆக்கினை பூமியில் சொரியும் வேளையில், கோப ஆக்கினை பூமியில் சொரியும் வேளையில், நீயும் அகப்படாமலே அன்று தப்பிக் கொள்வாயோ, நீயும் அகப்படாமலே அன்று தப்பிக் கொள்வாயோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். ஓ லௌகீக கவலையோடு வெறும் நீனியோ, லௌகீக கவலையோடு வெறும் நீனியோ, வெறும் ஆமிச சுவாபத்தோடு நான் என்பதோ, வெறும் ஆமிச சுவாபத்தோடு நான் என்பதோ. உன்னை மோசம் போக்குமே, உந்தன் ஆசை அழியுமே, உன்னை மோசம் போக்குமே, உந்தன் ஆசை அழியுமே. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகி உடவல ரகதோ 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 ரகதோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். ஓ பூலோக தேசம் ஒன்று சற்றும் வேண்டாமே, பூலோக தேசம் ஒன்று. ஓ நீயும் மேலோகம் பார்த்து பார்த்து லோகத்தை வேறு, நீயும் மேலோகம் பார்த்து பார்த்து லோகத்தை வேறு. தம்பி தங்கச்சி, பூலோக தேசம் ஒன்று சற்றும் வேண்டாமே. ஓ பூலோக தேசம் ஒன்று சற்றும் வேண்டாமே, நீயும் மேலோகம் பார்த்து பார்த்து லோகத்தை வேறு, நீயும் உடமா லகதே ரகதோ லகதோ ரகதோ. இது மாயலோகமே, உன்னை மோசம் போக்குமே, இது மாயலோகமே, உன்னை மோசம் போக்குமே. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகி. நல்ல கைகளை தட்டிவோ ரகதல ரகதல ரகதனரோ உடமன ரகதோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே. இந்த ராத்திரி ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி கேட்கணும். ஆண்டவரே, நான் கோவாக்கணைக்கு நியமிக்கப்பட்டவன் அல்ல. எங்கள் அன்பு பட்டணமே, கம்பளார் பிரதேச பிராந்தியமே, எங்கள் சத்தத்தை கவனிக்கிற சகோதரா சகோதரி, எங்கள் உடன்பிறப்புகளே, வரப்போகிற ஆபத்துக்கு நீ தப்பணும், வரப்போகிற கோபத்துக்கு நீ தப்பணும். எதிர் கிறிஸ்துவனுடைய ஆட்சியுனை தொடக்கூடாது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியுனை தொடக்கூடாது. வரப்போகிற அழிவுகள் ஆபத்துகள் நீ தப்புவிக்கப்படணும்னா இயேசு மத்தியாகத்தில் வருவார். இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வேகத்தில் வருவார். உடபல கஷக துனாரியா கத்னா கத்னோ. ஹalleluya hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. அப்படியானால் இந்த கோபாக்கணைக்கு அநேகர் கைவிடப்பட்டு இயேசுவினுடைய இரண்டாம் வருகையாகிய மத்திய ஆகாயத்திலே எடுக்கப்படுகிற வருகையை அவர்கள் எதனால் ஆமென் தள்ளப்பட்டார்கள், எதனால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள்? ஒரு 3 காரியம் 5 காரியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். டக்கு டக்குன்னு விளக்க மாட்டேன், சொல்லிவிடுகின்றேன். அப்படியானால் இந்த கோபாக்கணைக்கு நீங்களாக்கி காப்பாற்றப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்களானால், சகோதரி வாசித்த 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். தேவன் என்னை உங்களையும் இது போன்ற கோபாக்கணைக்கு என்று நியமனம் செய்யாமல் நம்முடைய உங்களுடைய என்னுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும் ரட்சிப்பை அடைய நியமித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பெரியவர்கள் யார்? இந்த சுயாதீனர்கள் யார்? இந்த தரித்திரர்கள் யார்? இந்த அடிமைகள் யார்? இந்த சிறியவர்கள் யார்? இந்த பணக்காரர்கள் யார்? இந்த சுயாதீனர்கள் யார்? யாரென்றால் இந்த ராத்திரி வேளை வரையிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகின்ற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகின்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், சகோதரா சகோதரி, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே. அவரே ரட்சகர், அவரே ரட்சகர், அவர் இல்லாமல் வேறு வழி இல்லை. அதனால் ரட்சிக்கப்படணும். நிறைய வாக்குகள் சொல்லணும். குறைந்தபட்சம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ரோமர் நிருப புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிடணும். அது என்ன அறிக்கை? அவர் என்னுடைய மீட்பர் தான், என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார் என்று நீ விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினார் என்று நீ உன்னுடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எங்கிருந்தாலும் நீங்க செய்யலாம். ஒருவேளை இந்த மீடியாக்கள் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், நாங்கள் சொல்லி தந்த இந்த கோபாக்கினைக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டுமானால், வரப்போகிற அழிவுக்கு கோபாக்கினைக்கு நீங்களாக்கி தெய்வம் வைத்திருக்கிற மீட்பை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால், உங்கள் நாவை திறந்து நீங்க இருக்கிற இடத்துல இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் ரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அப்படி என்று இருதயத்தில் விசுவாசித்தால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த ரட்சிப்பை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக வாசிங்கம்மா மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து பாருங்கள். இப்படி இயேசுதான் ரட்சகர் என்று அந்த விசுவாசம் உள்ளவனாகி நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே தண்ணீருக்குள் முங்கி என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்படி ஒருவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பர் ரட்சகர் என்று இதுவரையிலும் அதை நம்பாமல் விசுவாசியாமல் அந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை பெறாமல் வாழ்ந்தால் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவான். பாருங்கள், இயேசுனுடைய நல்ல சொல் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கும்படியாக இயேசு வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்றாக்கும் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார். அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு வருகை. அதுவும் எந்த வருகை? கோபாக்கினைக்கு முன்பதாகவே வருவார். கோபாக்கினை எங்களுக்குரியது அல்ல, எதிர்கிறிஸ்துவினுடைய ஆட்சி எங்களுக்குரியது அல்ல. அதுக்கு முன்பதாக இயேசு வருவார். அந்த வருகைக்கு நான் போகணும்னா, ஒன்று, இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படவில்லையா? இதுவரைக்கு ரட்சிக்கப்படாவிட்டால் இந்த ராத்திரி இயேசு தருகின்ற இலவசமான ரட்சிப்புக்காக 2 கரத்தை நீட்டி இயேசு உங்களை வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் 1 நயா பைசா எங்களுக்கு தர வேண்டாம், 1 ரூபாய் நீங்க ஒரு இடத்துக்கும் கொடுக்க வேண்டாம். உங்க இதயத்தில் நீங்கள் இயேசுதான் ஒரே ஒரு தெய்வம், இயேசுதான் மெய் தெய்வம், இயேசு இல்லாமல் வேறு ரட்சிப்பில்லை, இயேசுதான் வரப்போகிற இந்த நரகத்துக்கும் ஆபத்துக்கும் அழிவுக்கும் என்னை தப்புவிக்கிறவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி தண்ணீருக்குள்ளே முங்கி ஞானஸ்நானம் எடுத்தால், கண்டிப்பாக ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது வெறும் ஞானஸ்நானம் அல்ல. தண்ணி தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறதாய் அறிகிறோம். கொடியின் கீழ் அழைத்து சென்று ஞானஸ்நானம் கொடுக்கிறதாய் அறிகின்றோம். குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதாய் அறிகின்றோம். வேத புத்தகம் இதை ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு ரட்சகர் என்று உங்க இதயத்தில் விசுவாசித்து உங்க சொந்த வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நீங்க சபாராதனையில எழும்பி நின்று அப்படி அறிக்கை பண்ணணும். அடுத்து கூட்டம் உங்களுக்காக விசேஷ கூட்டம் வைக்கும் போது அன்னைக்கு எடுக்கிற பைபிள் ஸ்டடியில நீங்க அறிக்கை பண்ணணும். உங்களை ஜலத்தில் முக்குவதற்கு முன்பதாக கேட்பார்கள், மெய்யாகிய ஒரே ஒரு தெய்வம் உண்டென்று உனக்கு விசுவாசம் உண்டா?
அவர் ஆமீன் பாவம் மனுஷன் செய்த போது அவர் உன்னை மீட்க வந்த இரட்சகராகிய இயேசு என்று நீ விசுவாசிக்கிறியா? சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட உன்னை சீக்கிரமாக ஆயத்தப்படுத்தி சேர்க்க வாக்குத்தத்தமாய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை விசுவாசிக்கிறாயா? இப்படி 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சங்கதிகள் எல்லாம் என்ன செய்யும்? நிலைவரப்படும். அறிக்கை செய்யணும். அதனால குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றோம் என்று தயவு செய்து சொல்லக்கூடாது. அவன் இனி அதற்கு உட்படக்கூடாது. ஒரே ஒரு ஞானஸ்நானம் வேதம் அங்கீகரித்திருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிய மாதிரியின்படியும் வசனத்தின்படியாகவும் எடுத்தால் வசனம் சொல்லுகிறது, அப்படி விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் எடுக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு உண்டாகும். சொல்லுங்க பாப்பா, என்ன உண்டாகும்? தேவன் நம்மை எதற்கென்று நியமிக்கவில்லை, கோபாக்கினைக்கு நியமிக்காமல் ரட்சிக்கப்பட நியமித்தார். அப்பொழுது ரட்சிக்கப்பட்டால் கோபாக்கினைக்கு முன்பதாக இயேசு வருகின்ற வருகைக்கு நம்ம பங்காளிகளாய் மாறலாம். அல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். ஆவி மணாலி வா என்று அழைப்பார். அப்பொழுது போகலாம். 2 ரோமர் நிருப புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பாருங்கள். ரோமர் 8:1. ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்த இந்த கோபாக்கினைக்கு நீங்கள் அகப்பட வேண்டாம். இந்த கோபாக்கினைக்கு நீங்கள் தப்பலாம். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு. அதையாக நேற்றைக்கு ராத்திரி உங்களுக்கு நினைவுபடுத்தினோம். ஞான ஸ்நானம் என்கின்ற ஒன்றல்லாமல் ஒருவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள போக முடியாது. அந்த கிறிஸ்துவுக்குள் போனவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அப்பா இனி எப்படினாலும் வாழ்ந்துடலான்னு போக கூடாது. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் நாளைக்கு நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியானவர் நடத்துகிறபடி நடக்கணும். அது என்ன பிரதர்? ஆமீன். சோத்திரம். விளக்கம் தரவில்லை, சொல்லி தருகின்றேன். ஆமீன். கலாத்தியர் நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், 18வது வசனம் சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுதல். அது என்ன ஆவியினால் நடத்தப்படுதல்? ஆவியினால் நடத்தப்படுதல் என்றால் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, ஆவியினால் ஒரு மனிதன். இந்த ராத்திரி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களானால் என்ன இருக்கும் தெரியுமா? அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நல்ல குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும். இவ்வளவு காரியமும் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைப்படுத்துகிறானே, ஆனால் அவனுக்குள் ஆவியானவர் இருந்து அவனை என்ன செய்கிறார்? இது இல்லைன்னா எது நடத்தும் தெரியுமா? மாம்சத்தின்படி நடத்துதல். கிறிஸ்துவுக்குட்படுதல், ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள் வருதலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவாவியால் நடத்தப்படணும். தேவாவியால் நடத்தப்படுவதற்காக ஆவியானுடைய கனிகள் தரப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுதல். இதுக்கு மாறான நடத்தை கலாத்தியர் நிருப புத்தகம் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படியால் நடத்தை. அது என்னது தெரியுமா? அது ஒன்று விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதில் ஏதாகிலும் சொல்லப்பட்ட சமயமில்லாததினால் வாசித்து விட்டோம். இதில் ஏதாகிலும் ஒரு குணங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருப்போமானால் ஆவியானவர் நடத்துகிறது. மாம்சத்தால் நடத்தப்படுகிறீர்கள். மாம்சத்தால் நடத்தப்படுகிறவனுக்கு கோபாக்கினை உண்டு. மாம்சத்தால் நடத்தப்படாதவனுக்கு என்ன இல்லை? கோபாக்கினை இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படணும். கிறிஸ்து இயேசுவை ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இனி கோபக்காரனா அல்ல, பொறாமைக்காரனா அல்ல, எரிச்சல்காரனா அல்ல, மண்கணனா அல்ல, காமவிகாரனக்காரனா அல்ல, பில்லிசூனியக்காரனா அல்ல, விக்கிரகாராதனைக்காரனா அல்ல. அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் சாந்தத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தயவினாலும் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்பட்டால் அதாக்கும் ரோமர் 8:1 சொல்லுகிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்ச கிரியையின்படி நடவாமல் ஆவியின்படியே நடந்தால் அவர்களுக்கு என்ன இல்லை? கண்டிப்பா இல்லை.
அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. 3, யாருக்கு இந்த கோபாக்கினைக்கு தப்பும் பாக்கியம் அல்லது வருகையின் தகுதி என்ன? இந்த கோபாக்கினைக்கு நீங்களாக்கும்படியான இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும்படியான வருகையின் 1வது தகுதி ரட்சிக்கப்படுதல். சொல்லுங்க பாப்பா, 1வது தகுதி என்னது? ரட்சிக்கப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, 1வது தகுதி என்னது? ரட்சிக்கப்படுதல். 2வது தகுதி ஆவியால் நடத்தப்படுதல். சொல்லுங்க பாப்பா, 2வது தகுதி ஆவியால் நடத்தப்படுதல். நிறைய தகுதிகள் உண்டு. 3வது ஒரு தகுதியை கூட சொல்லி முடிக்கின்றோம். எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து படிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படத்தக்க வேறொரு பலியினை இல்லவே இல்லை. பின்னையோ நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலோ விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையுமே. ஆமென். தெசலோனிக்கே சபை சொல்லுது, இல்லை இல்லை, என் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தபடினால் எனக்கு கோபாக்கினை இல்லை. நான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்குட்பட்டவன் அல்ல. நான் உபத்திரவ காலத்துக்குட்பட்டவன் அல்ல. நான் கோபாக்கினைக்கு நீங்களாக்க அழைக்கப்பட்டவன். எப்படி ஐயா நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட வாய்ப்பு இருக்கு? இன்று வரையிலும் ரட்சிக்கப்படவில்லையா? ரட்சிக்கப்பட்டு விடுங்கள். கோபாக்கினை பற்றி பயப்படண்டாம். இன்று வரையிலும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லையா? காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்று இனியாகலும் மாம்சத்தின்படி நடத்தப்படாதிருங்கள், ஆவியால் நடத்தப்படுங்கள். 3, சபை கூடி வருதலை விடாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இனிமே நாளைக்கு கூட்டத்துக்கு போண்டா, நாளைக்கு நீ சோத்திர கூட்டத்துக்கு போண்டா, புதன் பைபிள் ஸ்டடிக்கு வரண்டா, அடுத்து உபவாச கூட்டத்துக்கு வரண்டா, அடுத்து வீட்டு ஜெபத்துக்கு வரண்டா, ஏரியா ஜெபத்துக்கு வரண்டா. நோ, எல்லா கூடி வருதலும் சபை கூடி வருதல். அங்க வரும்போதாக்கும் உங்களுக்கு சத்தியத்தை அறிகின்ற அறிவு கிடைக்கும். அங்கே சத்தியம் சொல்லி தருவார்கள். அதனால் சபை கூடி வருதலை நீங்கள் விடும்போது சத்தியம் உங்களுக்கு வெளிப்படாமல் இருக்கிறபடினால் எதுக்கு வாய்ப்பு வரும் தெரியுமா? மறுபடியும் என்ன செய்ய வாய்ப்பு வரும்? பாவம். அதுக்காக பாவத்திலிருந்து கடைசி வரை தப்புவிக்கப்பட்டு வாழ்வதற்காகவும் வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை மனப்பூர்வமாய் விடவே கூடாது. சபை கூடி வருதலை விடாமல் நீங்கள் இப்ப இந்த விசேஷ கூட்டத்தில் வந்தது போல இதிலும் அதிகமாக எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெற்று நீங்கள் தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்தால் மனப்பூர்வம் உங்களுக்கு என்ன வராது? பாவம் செய்ய வராது. அதவா சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டுட்டு நாமும் நிர்விசாரமாய் நடந்தால் நாளைக்கு நீங்கள் போகிற போக்கில் மீண்டும் பாவம் செய்வோம். பாவம் செய்யும்போது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படத்தக்க வேறொரு பலியினி இல்ல பிரதர். இனி யாரும் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு தர முடியாது. பிதாவே, தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியாது, அதனால் இவர்களுக்கு மன்னியும். இப்ப அப்படி வாழ்ந்த போதுதான் நம்மளை மன்னித்து கழுவி பரிசுத்தம் பண்ணி சபையில சேர்த்தார். இப்ப சபைக்குள்ள வந்து சத்தியத்தை அறிகின்ற அறிவு அடைந்த பிறகு, அதவா பொய் சொல்லக்கூடாது என்று தெரிந்த பிறகு பொய் சொன்னால், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று தெரிந்த பிறகு கெட்ட வார்த்தை பேசினால், அதாக்கும் சொல்லப்படுகிறது மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படத்தக்கதுக்கு இனி ஒரு பலி பின்ன என்ன உண்டு? நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது, அதவா கோபாக்கினை. அப்ப இங்க படித்தோம் இல்லையா? சிறியோர் பெரியோர் சுயாதீனர் அடிமைகள், ஆமீன் ஆமீன், ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாரும் யாரு தெரியுமா? தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகவில்லை. அப்ப மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பதற்கு, கோபாக்கினைக்கு நீங்களாக்கி காப்பாற்ற வருகிற இயேசுவை சந்திப்பதற்கு 3 ஆயத்தங்களை சொன்னோம், 3 தகுதிகளை சொன்னோம். 1, இதுவரையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் ரட்சிக்கப்படுங்கள். 2, இதுவரையிலும் பரிசுத்த ஆவியால் ஆமென் அவரை பெற்று பரிசுத்த ஆவியால் நடத்தப்படாமல் மாம்ச பிரகாரமாய் நடந்தால் போட்டு இன்றைய ராத்திரி வேளையிலிருந்து ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். 3, மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. எங்கேயும் போய் தெரியாத இடத்துல சறுக்கி விழுந்தோம், தெரியாது அறியாமை உள்ள காலத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆனால்
ஆமீன். நாளைக்கு அந்த இடத்துல வழுக்கும்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு பிறகு அங்க போய் வலிக்கு விழுந்துட்டு ஒரு நியாயம் இல்லை. அதாக்கு மனப்பூர்வ பாவம். தயவு செய்து யாரும் பாவிகளாய் வாழக்கூடாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையில் நம்ம சந்திக்கணும். ஆமீன். பரலோக ராஜ்யத்தை பிடிக்கணும். ஆமீன். கைவிடப்பட்டு போனால் 7 ஆண்டுகள் இங்கே உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்தில் யாராலும் தாங்க முடியாது. முத்திரை தரித்தால் ஒழிய விற்க வாங்க முடியாது. எதிர்கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு அகப்படக்கூடாது. இங்க இருக்கிற யாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். அதில் அகப்பட்டால் 1000 வருட அரசாட்சி, அற்புதமான ராஜ்யம் இருக்கிறது. 7 ஆண்டுகள் நம்ம அங்க இருப்போம். 7 ஆண்டுகள் இங்கே உபத்திரவ காலம். இது முடித்தவுடனே ஆண்டவர் எல்லாருடைய கண்ணும் காண பூமிக்கு இறங்கி வருவார். அந்த கூட்டத்தில் நாமும் வருவோம். அதாக்கு யூதா ஆமீன் புத்தகத்திலே 14-15 வசனம். ஆமீன். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கவும் எல்லாரையும் கண்டிக்கவும் 1000 பரிசுத்தவான்களோடு கூட இயேசு வருகிறார். அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் மத்திய ஆகாயத்திலிருந்து பிரதிபலன் வாங்கி கொண்டு ராஜ்யத்தை ஆளுகை செய்ய நாம் இந்த உலகத்தில் வருவோம். 1000 வருட அரசாட்சி முடித்தவுடனே துவக்கத்தில் தானே சாத்தான் கட்டப்படுவான். சூப்பரான ஒரு ஆட்சி இந்த பூமியில நடக்கும். இது முடிந்ததும் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். அர்மகதோன் யுத்தத்தோடு ஆமீன் ராஜ்யம் தொடங்கும். ஆமீன். கோகமாக யுத்தத்தில் மீண்டும் சாத்தான் நம்மளை சந்திக்க வருவான். ஆமீன். அந்த யுத்தத்திலும் வாயின் பட்டயத்தினால் கர்த்தரவனை நாசம் பண்ணும் போது நமக்காக பரலோகத்தில் அற்புதமாக ஒரு பட்டணம் இறங்கி வரும். புதிய வானம் வரும், புதிய பூமி வரும். ஆமீன். 1000 நித்திய காலங்கள் இயேசுவோடு கூட வாழும்படியான அற்புதமான ராஜ்யம். நாம் இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி அதுக்குள்ள போகும்போது இதோ காண்கின்ற வானமும் இந்த பூமியும் எல்லாம் தீக்கி இரையாக அழிந்து போகும். இவைகள் எல்லாம் அழிந்து போக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறபடினால் இந்த ராத்திரியிலே சொல்லப்பட்ட 3 காரியங்கள் யாராகிலும் ஆவிக்குரிய சபைக்கு போகாவிட்டால் ஒரு அழகான தேசத்தில் ஒரு அற்புதமான இடத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறார். இங்க வந்து நீங்கள் ஆராதித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தத்தை காத்து மனப்பூர்வம் பாவம் செய்யாம சுத்த மணாளிகளாய் வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உங்களையும் காத்துக் கொள்ளுங்கள். மாரானாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.